അടുത്തതായി മധുരൈ ഹൈക്കോടതിയിലെ അഡ്വക്കേറ്റ് ഡോക്ടർ എൻ തമിഴ്മണി അദ്ദേഹത്തെ ആദരവോടെ ക്ഷണിക്കുന്നു. ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் 93வது தீர்த்தாடன நிகழ்ச்சியிலே தமிழ் கன்னட சங்கமத்தில் இந்த மதிப்புமிக்க மேடையிலே அமர்ந்திருக்கும் சாமிமார்கள் அனைவரையும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஏனைய சான்றோர் பெருமக்களையும் ஆன்றோர்களையும் இங்கே மேடைக்கு எதிராக அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே இன்று புத்தாண்டு பிறந்திருக்கின்றது. புத்தாண்டு பிறந்துள்ள இந்நன்னாளிலே காலையிலே கிழக்கே உதித்த உதயசூரியன் புத்தளி பாய்ச்சி உச்சியினை தொடும் இவ்வேளையிலே மேற்கே உதித்த ஞான சூரியனாம் தவ திரு ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் இந்த மகா சமாதி அடைந்த இந்த புனிதமான இடத்திலே நான் எழுதியுள்ள குருதேவனின் அற்புதங்களும் அறிவுரைகளும் என்ற நூலினை வெளியிட எனக்கு இசைவு தெரிவித்து அந்த நூலினை வெளியிட்டு என்னை பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த தலைமை சுவாமிகள் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த சாமிகள் அவர்களுக்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த நூலினை தெற்கிலிருந்து உதித்த சூரியனின் ஒரு ஒளிக்கீற்றாய் இங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர், தங்கமான மனதுக்காரர், பால் போன்ற வெள்ளை உள்ளத்திற்கு சொந்தக்காரர் மாண்புமிகு அமைச்சர் டி மனோ தங்கராஜ் அவர்களுக்கு இந்த நூலினை பெற்றுக்கொண்டு சிறப்பு சேர்த்ததற்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடன் சிறிது நேரம் அளவலாவ எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேளையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி மிகவும் ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் அவரது கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அவரது கருத்துக்களிலே அரசியல் விடுதலை, சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, கலாச்சார விடுதலை ஆகியவற்றையெல்லாம் அடைவதற்காக அரும்பாடுபட்ட பெரியோர்களில் ஒருவர்தான் தவ திரு ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். அவர்கள் பற்றிய கருத்துக்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கு இளைஞர்களாகிய நீங்கள் ஒற்றுமையுடன் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று மிகவும் உரிமையோடு கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் அமைச்சர் அவர்களின் வாக்கினை ஏற்று உறுதியாக இந்த திட்டத்தினை செயல்படுத்துவோம் என்று இந்த மேடையிலே உறுதி கூறுவதில் பெருமை கொள்கின்றேன். அத்துடன் அமைச்சர் அவர்கள் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அவரது பணிச்சுமையின் காரணமாக அவர் முனைவர் பட்டம் பெறுவதற்கு இயலாத சூழ்நிலை இருப்பதாக தெரிவித்தார்கள். அமைச்சர்களுடன் ஆலோசித்து கொண்டிருந்ததிலிருந்து ஒரு கருத்து நன்றாக புரிந்தது. அவர்களின் ஆழ்ந்த அறிவிற்கும் சிந்தனை திறனுக்கும் ஒரு முனைவர் பட்டம் அல்ல, 2-3 முனைவர் பட்டம் கூட அவருக்கு அவருக்கான தகுதியும் சிந்தனையும் ஆற்றலும் அவரிடத்திலே உள்ளது என்பதை இங்கே பதிவு செய்வதிலே பெருமை கொள்கிறேன். இங்கே எனது நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இதே தமிழ் கன்னட சம்மேளனத்தில் சென்ற ஆண்டு குருதேவனின் குரு கற்பித்த கோட்பாடுகள் என்ற நூலினையும் இங்கே நான் வெளியிட்டேன். இது இன்று வெளியிடுவது எனது 2வது நூல். இவையெல்லாம் மிகச்சிறிய அளவிலே சாமிகள் அவர்களின் கட்டளையின்படி வெகு குறைந்த காலகட்டத்திலே 2 நாட்களிலே தயார் செய்து அச்சேற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் விட ஒரு மிகச்சிறந்த ஒரு 300-350 பக்கத்திலே ஒரு விரிவான நூல் குருதேவன் அவர்களுடைய முழு விஷயங்களையும் அவர் கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் நாராயணகுரு என்ற அடிப்படையிலே அவர் பற்றிய அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒரு நூலினை எழுதி கொண்டிருக்கின்றேன். அதை அடுத்த ஆண்டிற்குள் இதே மேடையில் வெளியிடுவேன் என்பதையும் இங்கே பதிவு செய்து கொள்கின்றேன். இன்று வெளியிடப்பட்ட நூலிலே நம் குருதேவன் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் சிலவற்றையும் அவர் நமக்கு கூறிய அறிவுரைகள் சிலவற்றையும் இங்கே தொகுத்து கூறியுள்ளேன். இந்த நூலினை ஒவ்வொரு மக்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இங்கே சாமிகள் அவர்களும் அமைச்சர் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளையினை ஜிடிபிஎஸ் தமிழ்நாடு தலைவர் அவர்களும் அவரது அணியினரும் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில்
நம்பிக்கையுடன் இங்கு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாய் ஸ்ரீ கே. சந்தா